போறோம். எந்த ஸ்டைல்ல பண்ண போறோம்? பச்சை மிளகாய் போட்டு மிளகாய் தூள் போட்டு அப்புறம் சீனி போட்டு. சீனியா? என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அழகான வணக்கங்கள். ரம்ஜான் வந்துருச்சு, இனிமேல் பிரியாணி தான். ஸோ இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்ய போகிறோம், அதுவும் வித்தவுட் பிரியாணி மசாலா சேர்த்து. ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி சம்பளம் செஞ்சு ஊற வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் அந்த தயிரில் போட்டு ஊற வச்சாதான் அதோட எஃபெக்டே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தயிர் பச்சடி இல்லை சம்பல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு 500 கிராம், அதாவது 1/2 கிலோ எடுத்துகிட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி போட்டு நல்லா களைஞ்சிக்கலாம். களைஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மட்டனை மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சோண்டு கல் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விரவி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ அதை நம்ம எடுத்து மூடி நல்லா வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பல்லாரி பெரிய வெங்காயம் ஒரு 10 வெங்காயமும் ஒரு 3 தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் லைட்டாக எண்ணெயும் ஊற்றி கொஞ்சம் நெய்யும் ஊற்றி நம்ம ஸ்பைசஸாக இருக்கிற பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது போட்டால் தான் அந்த வாசமே வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதை நல்லா எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆள் வராரு. என்னப்பா பண்ணுறீங்க? பிரியாணி. சரி, ஓகே. எடுத்து போடுப்பா, போடுங்க. இன்னொரு ஸ்பூன். இது என்னதுப்பா? இஞ்சி பூண்டு பேஸ்ட். போட்டா இது என்னது? பச்சை மிளகாய். வதக்குங்க. வதக்கு ஃபாஸ்ட்டாக வதக்குங்க. சாரிப்பா, நல்லா வதக்குங்க. சூப்பராக வதக்குறானே. ஓகே, நல்லா வதக்கு. அவ்வளோதான் போடணும், ஒன்று போதும். தக்காளி போடணுமா? சரி, அம்மா சொல்லுவாரு. போடு. இது என்னது? கொத்தமல்லி. வதக்குங்க. என்னதுப்பா? புதினாவா? போடு. ஓகே, கெண்டை. இப்போ வதக்கி எடுத்தது கூட நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஆல்ரெடி எடுத்து வச்ச தக்காளியை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து இருக்கிற அந்த மட்டன் இருக்குல்லங்க, அந்த மட்டனை தூக்கி இதில் போட்டுக்கலாம். மட்டனை போட்டதுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள், கறி மசாலா தூள், மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி இதை மட்டும் போடுறோம். வேறு பிரியாணி மசாலாலாம் போடலை. இதை அப்படியே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் இருக்குல்ல, தயிர் இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்கும். இதில் ஒரு 1/2 லெமன் அப்படியே புழிஞ்சு ஊற்றிட்டு இந்த மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன்லேயே நம்ம வேக வைக்கும் போது தண்ணி வந்துடும். ஸோ இப்போ நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வெந்துருச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுருக்கோம், அதையும் ஊற்றிட்டு புதினாவும் அதில் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிட்ருக்கிற அரிசி தூக்கி அதில் போட்டுட்டு சிம்பிள் தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை பிரியாணி பண்ணுறதுக்கு. அதுலேயும் நம்ம கொத்தமல்லி புதினா மேலே போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம இது இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வேகிற மாதிரி. இப்போ நல்ல மட்டன்னா ஒரு 5-6 விசிலில் வந்துடும். கொஞ்சம் ரஃப்பாக இருக்குன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிட்டா போதும். லாஸ்ட்டாக தம் போட்டு இறக்கிட்டா பிரியாணி ரெடி. ஸோ இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான்.